மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் லேவியர் ஆகமம் 26:8 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே மூலமாக கொடுத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் எனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க, எனக்கு எதிராக நிறைய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். மேபி உங்கள் வேலை ஸ்தலத்தில் என்னோட பேரை ரூவன் பண்ணணும், என்னை மேலே வராமல் செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு அகெயின்ஸ்டாக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னோட ஒர்க்கை பற்றி என்னோட பாஸ் கிட்ட ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க, எனக்கு ப்ரொமோஷன் வரக்கூடாது அப்படின்ட்டு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் பார்க்கும்போது உங்கள் உறவினர்கள் உங்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசி உங்களோட மற்ற ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உங்களோட பேரை நாசம் பண்ணி வைத்திருக்கலாம். நீங்கள் மேலே வளர்கிறத பார்த்தோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால மற்றவங்களுக்கு முன்பாக உங்கள் பேரை அழிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வார்த்தையால் நிறைய முயற்சி செய்யலாம். இல்லைன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களோட வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்யலாம். பில்லி சூனியம் செய்து அவர்கள் உங்களோட வாழ்க்கையை அழிக்கணும், உங்கள் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சி செய்யலாம். இல்லைன்னா தப்பான கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணி உங்களோட பேரை நாசம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர்கள் முயற்சி செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி என்னோடய வாழ்க்கையை நடத்த போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி கவலையோடு இருக்கலாம். எனக்கு இவ்வளோ எதிரிகள் இருக்கிறாங்க, இவ்வளோ சத்துருக்கள் இருக்கிறாங்க, எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோட கட்டளைகளின்படி நடக்கிறதுனால, என்னோட கற்பனைகளை நீங்கள் கை கொள்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போவார்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், விழுவார்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கு நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களோட நீதிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், காத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை உங்களோட சத்துருக்களிலிருந்து விடுதலை செய்வார். அதனால் இப்பொழுது ஆண்டவர்கிட்டருந்து நம்ம நன்றியோடு இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய சத்துருக்களிலிருந்து ஆண்டவர் இப்பொழுது விடுதலை செய்ய போகிறார். ஏசப்பா, இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கட்டளைகளின்படி நடந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவர்களுடைய சத்துருக்கள் அழிந்து போகட்டும் சுவாமி, அவர்கள் ஓடி போகட்டும் சுவாமி. அவர்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், அவர்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும், அவர்களுடைய உறவினர்களாக இருந்தாலும், சுற்றி இருக்கிறவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு எதிராக முயற்சி செய்கிற ஒவ்வொருவரும் ஓடி போகட்டும் சுவாமி. அவர்களுக்கு முன்பாக அழிந்து போகட்டும் அப்பா, விழுந்து விடட்டும் சுவாமி. இந்த கோர்ட் கேஸ்லேருந்து விடுதலை தாரும் அப்பா, அவர்களுக்கு நீதி தாரும் சுவாமி, நீதியை செய்யும் அப்பா. அவர்களுக்கு இந்த பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும் சுவாமி. இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை, பூர்ண விடுதலை அவர்களுக்கு தாரும் அப்பா. எல்லாம் ஒழிந்து போகட்டும் சுவாமி. இந்த ரூமர்ஸ், அவர்களுக்கு எதிராக இருக்கும் பேச்சுகள் எல்லாம் மறைந்து போகட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும் சுவாமி, உயர்த்தும் அப்பா. யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் முன்பாகவே அவர்களை உயர்த்தும் சுவாமி. வேலையில் அவர்களை உயர்த்தும் அப்பா. ப்ரமோஷனை தாரும் சுவாமி. உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை ஏறி வர செய்யும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு ஆசீர்வதியும். உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கிறதுனால அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய கற்பனைகளை அவர்கள் கை கொள்கிறதுனால அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. சத்ருகள் எல்லாம் மறையட்டும் அப்பா. இன்றைக்கு அதை செய்கிறதுக்காக நன்றி. அதை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.